அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் மாநில அமைப்பு கமிட்டி இந்திய பொது உரிமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய தலைமை குழு உறுப்பினரும் புரட்சி புயல் சித்தாந்தனுடைய ஆசிரியர் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர்களுடைய முன்னாள் ஆசிரியருமான நக்சல்வாதி புரட்சியாளர் தோழர் சம்பத் அவர்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால் கடந்த நவம்பர் 17ஆம் தேதி மதியம் 2:15 மணி அளவில் உயிரிழந்தார். எமது அமைப்பிலேயே முதுபெரும் தோழருடைய உயிரிழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அடிப்படையில் அவருடைய இறப்பை ஒட்டி ஒரு வார காலம் மக்கள் அதிகார கழகம் மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் மன்னணி, புதிய ஜனநாயக தொழில்முறை அமைப்புகளின் சார்பாக துக்கம் அனுசரிப்பது என்பதை முடிவெடுத்து அதை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். அது கடந்த நவம்பர் 18ஆம் தேதி தோழர்களுக்காக இறுதி சிவப்பஞ்சலி நிகழ்ச்சி நடத்தி அவருடைய உடல் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் அவருடைய உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கப்பட்டது. நவம்பர் 19ஆம் தேதி அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அரசு மருத்துவமனை ஏற்றுக்கொண்டார்கள். தோழரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 20 வயதில் ஒரு புரட்சிகர நக்சல்வாதி அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு அப்பிலிருந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுடைய விடுதலைக்காகவும் இந்த நாட்டில் ஒரு புரட்சிக்காகவும் சிந்தித்து அதற்காகவே போராடி அதற்காகவே வாழ்ந்திருக்கின்றார். அவர் இளம் வயது அமைப்புக்கு வந்திருந்தாலும் தன்னுடைய திருமணத்தை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றி கூட அவர் சிந்திக்காமல் முழுக்க மக்களுடைய விடுதலை, கட்சி அமைப்பை வளர்ச்சி, புரட்சி இந்த நாட்டில் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து தொடர்ச்சியாக உழைக்கின்றார். புதிய ஜனநாயகம் மட்டுமல்ல, புரட்சி புயல் கட்டுரை இந்த நாட்டு உலகம் முழுக்க எப்படி பாசிச சக்திகள் பல்வேறான வடிவங்களில் எப்படி மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிரான மக்களுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் அனைத்து இளைஞர்களும் தோழர்களும் உணர்வுபூர்வமாக உள்வாங்கிக் கொண்டு பாசிஸ்டுக்கு எதிராக போராடுகின்ற வகையில் அவருடைய எழுத்துக்கள் இருந்திருக்கிறது. எனக்கு ஒரு முறை 2 முறை அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கூட அவர் பல்வேறான வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலைமைகள், இந்தியாவில் உள்ள அரசியல், உலகம் முழுக்க இருக்கின்ற அரசியல் நிலைமைகள் எல்லாம் தெளிவாக விளக்குவார். அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். என்னை போன்ற தோழர்கள் முழு நேரமாக வருகின்றோம், அதற்கு அரசியல் மார்க்சிய சித்தாந்தத்தை கற்றுக்கொள்வதற்காக அவருடைய வகுப்புகள் ரொம்ப எளிமையாகும். இன்னும் கிராமப்புறங்களில் இருந்து படிப்பறிவு குறைவாக இருக்கின்ற தோழர்கள் மார்க்சிய சித்தாந்தத்தை தெளிவாக உள்வாங்கிக் கொள்கின்ற வகையில், எங்களுடைய மனதில் அதை நிறுத்திக் கொள்கின்ற வகையில் அவருடைய வகுப்புகள் இருந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு பல இளம் தோழர்களை மார்க்சிய சித்தாந்தத்தை தெளிவு பெறுவதற்காகவும் மார்க்சிய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்து இந்த சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்கின்ற உணர்வை அவர் ஊட்டியிருக்கின்றார். எமது அமைப்புகளில் பல்வேறான காலகட்டங்களில் ஏற்பட்ட கலைப்புவாதம், நவீன அபராஜகவாத கும்பலுக்கு எதிராக தோழர் உறுதியாக நின்று போராடியது மட்டுமல்ல, அதனை எதிர்த்து போராடுவதற்கு என்ன போன்ற தோழர்களுக்கு சரியான புரிதலையும் சரியான அரசியல் சித்தாந்த வழிகாட்டுதலையும் அவர் கொடுத்திருக்கின்றார். மக்கள் அதிகார கழகம் உருவானவர்களுக்கு நாங்கள் நடத்திய அமைப்பு ரீதியான மாநில மாநாடுகளுக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அரசியல் மாநாடுகளுக்கு 2 மாநாடுகள் வழிகாட்டி இருக்கின்றார். RSS, பிஜேபி, அதானி, அம்பானி பாசிசம் முறியடிப்போம், பாசிச சக்திகளின் முதன்மையான இலக்கு யார் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் வழிகாட்டியிருக்கின்றார். இப்படி தோழர்கள் மட்டும் கிடையாது, தோழர் அவர் தங்கள் அமைப்பில் இல்லாத, கட்சியில் இல்லாத பிற மனிதர்கள் கூட, உழைக்கின்ற மனிதர்கள் கூட, பழகிய நபர்கள் கூட அவர் ஒரு அண்ணனாகவும் ஒரு அப்பாவாகவும் குழந்தைகளுக்கு தாத்தாவாகவும் அவர் நெருங்கிய உறவினராக அவர்கள் மீது அக்கறையோடு பழகியதனுடைய விளைவாக இன்றைக்கு எங்களுடைய போன்ற தோழர்களுக்கு ஒரு சிறந்த மார்க்சிய இனத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசான் மட்டும் கிடையாது, புரட்சிகர உணவை ஊட்டுகின்ற ஒரு தோழராகவும் ஒரு முன்னணி தோழர் என்று அவரை பார்த்து எப்படி நாம் வாழ வேண்டும், எளிமையாகவும் மக்களுடைய நலனிலிருந்து சிந்திப்பதாகவும் அமைப்பு நலனிலிருந்து சிந்திப்பதாகவும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத ஒரு சிறந்த பண்பை அவரிடம் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாது எங்களை தாண்டி வெளியில் இருக்கின்ற பல்வேறு நபர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அன்பான மனிதரை அவர்கள்
பார்த்து அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அந்த அடிப்படையில் தோழருடைய இழப்பு என்பது எங்களுடைய அமைப்புக்கு மட்டும் கிடையாது. இந்த நாட்டில் ஒரு புரட்சியை சாதிக்க வேண்டும், இந்த நாட்டில் ஒரு மக்களுக்கான உண்மையான விடுதலையை சாதிக்க வேண்டும், ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைவருக்கும் ஒரு பேர் இழப்பு. அந்த அடிப்படையில் இந்த ஒரு வார காலம் அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு புதுச்சேரி முழுக்க நடத்த இருக்கின்றோம். இன்னும் பல்வேறான தெருமுனை கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், இன்னும் பல்வேறான வகையில் அவருக்கான ஒரு வார காலம் துக்கம் அனுசரிப்பது என்ற அடிப்படையில் அதை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம், நடத்த இருக்கின்றோம். இதில் தோழர்கள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் கலந்து கொண்டு அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து எடுத்து செல்லவும், அவருடைய கம்யூனிச உணர்வையும் அவருடைய சிறந்த பண்புகளை வரித்துக் கொள்ளவும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.